வணக்கம் நண்பர்களே, நருட்டோல யார் வீக்கஸ்ட் ஒக்காகேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல கக்காஷியும் சொனாடேவும் தான் இருக்கிறதுல வீக்கணும். இவங்க ரெண்டு பேர்ல சொனாடே தான் வீக்கஸ்ட் ஒக்காகேன்னு சொல்லியிருந்தோம். இதை பார்த்து கடுப்பான கக்காஷி ஃபேன்ஸ் நிறைய பேரு சம்பந்தமே இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல ஹில்சனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னும் சில பேரு அஷிராமாவை விட கக்காஷி தான் பவர்ஃபுல்னு ஒரு பெரிய உருட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் கீழே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனுக்கு போக வேணாம். கக்காஷி இது வரைக்கும் நம்ம அனிமேல பார்த்த மேஜர் ஃபைட்ஸ் ஒன்ல கூட சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சது இல்ல. முக்கியமா கக்காஷி கிட்ட சாக்கராசம் ரொம்ப கம்மி. டேய் டிஎம்எஸ் கக்காஷி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியுமா, ரீல்ஸ பார்த்துட்டு பேசுறியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் செக்ஷன் போலாம். 1 or 2 டைம் காமி பவர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு கக்காஷி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆக வேண்டி வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது டிஎம்எஸ் எப்படி கக்காஷி யூஸ் பண்ணி இருக்க முடியும்? இதுல உண்மை என்னன்னா கக்காஷி கிட்ட டிஎம்எஸ் யூஸ் பண்ற அளவுக்கு சாக்கராசோ கிடையாது. நருட்டோல கொஞ்சம் கூட பவர் லெவல பத்தி தெரியாம நாங்க டீடைலா அனாலிசிஸ் பண்ணி சொல்லும்போது கூட ரீல்ஸ பார்த்துட்டு பேசுறேன்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த டீடைல் அனாலிசிஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹில்சன் டந்து ஆரம்பிப்போம். அந்த மனுஷனை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அந்த ஐடி அடிச்சிருந்தீங்க. அந்த நியாயம் கிட்ட வந்திருக்கு, அவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கக்காஷி ஹில்சனோட பவர்ஃபுல்னு ஏதாச்சும் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கக்காஷியும் ஹில்சனும் நேரடியா ஒரு டைம் கூட சண்டை போடல. அப்ப எப்படி யார் பவர்ஃபுல்னு கண்டுபிடிக்கிறது? ஹில்சனுக்கு அன்பார்ச்சுனேட்லி கக்காஷி அளவுக்கு ஸ்கிரீன் டைமும் இல்ல. ஹில்சனோட ஒரு மேஜரான பிக் ஃபைட்னா அது சுன்னின் எக்ஸாம்ல நடந்த ஹில்சன் விசஸ் உரச்சமாது ஃபைட் தான். நாம இங்க உரச்சமாதுவை வச்சு கக்காஷியோட பவர் லெவலையும் ஹில்சனோட பவர் லெவலையும் ஈஸியாவே கம்பேர் பண்ணிடலாம். ஹில்சன் கூட சண்டை போடும்போது உரச்சமாது தன்னோட பவர் லெவல்ல பீக்ல இருந்தான். உரச்சமாது ஃபர்ஸ்ட் ஈஸியாவே ஹில்சனை போட்டு தள்ளிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஏன் நாம ஆல்ரெடி 4th காசிக்காக போட்டு தள்ளிட்டு தான் வந்திருப்பான். ஆனா ஹில்சன் 70 வயசு ஆகியுமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்ட்டு கொஞ்சம் கூட இவன் நினைச்சு பார்க்கல. இதனாலதான் வேற வழி இல்லாம உரச்சமாது அவனோட ட்ரம் கார்டான ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கு வந்தான். ஹில்சன் உரச்சமாது கூட சண்டை போடும்போது ஹில்சன் தன்னோட பிரைம் பவர் லெவல்ல எல்லாம் இல்ல. 70 வயசு ஆகி ரிட்டையர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைமா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை பார்த்து அதுக்கு குயிக்கான கவுண்டர்ஸை யூஸ் பண்ணான். என்னதான் அஷிராமாவும் டோபிராமாவும் ஃபுல் பவர் லெவல்ல இல்லனாலும் பிரைம் உரச்சமாது ரெண்டு பவர்ஃபுல் அன்லிமிட்டட் ஸ்டெமினா சாக்கரா இருக்கக்கூடிய நிஞ்சாஸ் கூட ஒரே நேரத்துல சண்டை போடுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அதுவும் ஹில்சனுக்கு உரச்சமாது கூட சண்டை போடுறது பிடிக்காம தான் ஸ்டார்டிங்ல வெறும் டிஃபென்சிவா சண்டை போட்டுட்டு இருந்தான். ஏன்னா இவரோட ஸ்டூடெண்ட்ல உரச்சமாது தான் இவரோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட். உரச்சமாது தான் அடுத்த ஒக்காக ஆகணும்னு ஹில்சன் ஆசைப்பட்டாரு. இப்படி தன்னோட பவர் லெவல ஹோல்ட் பேக் பண்ணியும் 70 வயசுலயும் தன்னோட பிரைம் லெவல தாண்டி ஒக்காக ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லா இருக்க ஷினோபி கூட சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாரு ஹில்சன். 70 வயசுலயே இவ்வளவு பவர்ஃபுல்னா இவரோட யங் ஏஜ்ல பிரைம் ஹில்சன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. அதுவும் ஹில்சன் சாகும்போது சும்மா எல்லாம் சாகல. உரச்சமாது கூட எல்லா நெஞ்சுட்ஸும் லாக் பண்ற மாதிரி கையை காலி பண்ணி விட்டு தான் போயிருப்பாரு. ஹில்சன் கிட்ட கக்காஷி கிட்ட இருக்கிற மாதிரி எக்கேகென்கை பவர்ஸ் எல்லாம் இல்ல. எல்லாமே சொந்த உழைப்புல வந்தது. தன்னோட நெஞ்சுட்சு ஸ்கில்ல இழந்த உரச்சமாது 4th டேல் நருட்டோ கூட எந்த அளவுக்கு சண்டை போடுறப்பா நம்மள பார்த்து இருந்திருப்போம். கக்காஷி 4th டேல் கூட இப்படி நின்னு சண்டை போடுவாருங்கிறதெல்லாம் டவுட் தான். ஹில்சன் ஒரு குச்சியை வச்சு ஃபுல் பவர் 9 டேல் அதாவது ஃபுல் 9 டேல ஈஸியாவே வில்லேஜ் விட்டு வெளியே புஷ் பண்ணுவாரு. கக்காஷி கிட்ட ஃபுல் 9 டேல் கூட சண்டை போடுற அளவுக்கு சத்தியமா பவர்ஸ் கிடையாது. யாரும் கமெண்ட் செக்ஷன்ல போய் முட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வேணா. இன்னும் வீடியோ முடியல, ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் செக்ஷன் போலாம். இங்க வாங்க. சரி, இப்ப கக்காஷி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாப்போம். கக்காஷியால சிடோரிய 2-3 டைமுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. காமியூ பவர்ஸையும் 2-3 டைமுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஹை லெவல் ஜுட்ஸு யூஸ் பண்றதுக்கு இவர்கிட்ட சாக்கரா ரிசர்வ் கிடையாதுங்கிறதால தான். அடுத்தது கக்காஷி இது வரைக்கும் போட்ட பெரிய ஃபைட்லாம் பாப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேமஸான ஃபைட்னா அது ஜாபுசா ஃபைட் தான். இந்த ஜாபுசா ஃபைட்ல நருட்டோ சாஸ்கே மட்டும் அங்க ஹெல்ப் பண்ணலன்னா ஜாபுசா ஆல்மோஸ்ட் கக்காஷி அங்கேயே போட்டு தள்ளி இருந்திருப்பான். அதுலயும் இந்த ஆர்க்குல ஜாபுசா பவர்ஃபுல் கிடையாது, அக்கு தான் பவர்ஃபுல். அந்த அக்கு கூட சண்டை போட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது காக்குசு ஃபைட் கூட சிக்கமாரு சோஜி ஈனோன் சப்போர்ட் பண்ணியும் கடைசியா காக்குசுவை போட்டு தள்ளுறதுக்கு யமாட்டோ நருட்டோட ஹெல்ப்மே தேவைப்பட்டிருக்கும் கக்காஷிக்கு. கக்காஷியோட பிக்கஸ்ட் ஃபைட்னா அது பெயின் கூட போட்ட ஃபைட் தான். அந்த ஃபைட் ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்கும். அந்த 5 நிமிஷத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த பெயின் கூட சண்டை போட்டு சாக்கரா ட்ரெயின் ஆகி இறந்து போயிருப்பாரு கக்காஷி. இந்த ஃபைட்ல சோஜியும் அவனோட அப்பாவும் கக்காஷிக்கு சப்போர்ட்டா வேற இருந்திருப்பாங்க. அது பெயின் கூட சண்டை போட்ட ஜெராயும் உரச்சமாதுவும் ஆல்மோஸ்ட் பவர் லெவல்ல சேமா இருக்கக்கூடியவங்க. கக்காஷியால கண்டிப்பா பிரைம் உரச்சமாது கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சாக்கரா ட்ரெயின் ஆகி செத்து போயிடுவாரு. அடுத்தது விவரம் தெரியாத கக்காஷி ஃபேன்ஸோட மிகப்பெரிய உருட்டு அது என்னன்னா டிஎம்எஸ் கக்காஷி தான் எல்லா ஒக்காகேசி விட பவர்ஃபுல்ங்கிறது. அடே, நாங்க கக்காஷியை ஹில்சன் கூட கம்பேர் பண்ணல, நீங்க என்னடா காட் ஆஃப் ஷினோபி கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதராவுக்கு தெரியும்ல, அவங்க கிட்ட இருந்தது டிஎம்எஸ்ல இஎம்எஸ் இன்டர்னல் மங்கிகிஷரியன், அப்புறம் பவர்ஃபுல் டெயில் பீஸ்டா 9 டெயில் பீஸ்ட். அதுக்கு ஃபுல் சூசனை போட்டு கவர் பண்ணி அஷிராமா முன்னாடி போய் நிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாடா மாப்ள என்னந்த பக்கம்னு தலையிலே தட்டி அனுப்புனவன்டா அஷிராமா. அப்ப நீங்க சொல்றது கக்காஷி மாதரை விட பவர்ஃபுல்னு ஆமான்னு மட்டும் அவனை கமெண்ட் பண்ண. அப்புறம் இருக்கு கக்காஷி யூஸ் பண்ண டிஎம்எஸ் ஃபர்ஸ்ட் கக்காஷியோடவே கிடையாது. டிஎம்எஸ் யூஸ் பண்ற அளவுக்கு கக்காஷி கிட்ட சாக்கராவும் கிடையாது. ஒபிடோ சாக போறப்ப அவனோட 6 பாத் சாக்கராவையும் தன்னோட டிஎம்எஸ் சாக்கராவையும்
கொஞ்ச நேரத்துக்கு கக்காஷி மேல பாஸ் பண்ணிட்டு இறந்து போயிருப்பான். கக்காஷி காகியா ஃபைட்ல கக்காஷி யூஸ் பண்ண பவர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கக்காஷியோடதே கிடையாது. டிஎம்எஸ் மட்டும் இருந்திருக்கட்டும் அப்படின்னா திரும்பி உருட்ட ஆரம்பிக்க கூடாது. அப்படி பார்த்தா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி கவுண்டர் ஒன்று சொல்ல முடியும். நாங்க கக்காஷி வீக்கான நிஞ்சான்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. மத்த ஒக்காகேஸோட கம்பேர் பண்ணும்போது கக்காஷி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா தெரியல தான் நாங்க சொல்ல வரோம். கக்காஷி பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவரோட ஐக்யூ லெவல் தான் காரணமே தவிர அவரோட நெஞ்சுட்சு கிடையாது. இவ்வளவு மெனக்கட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம்ல, இப்போ என்ன கமெண்ட் வரும் நான் சொல்லவா? என்னடா ரீல்ஸை பார்த்துட்டு பேசுறியா அப்படின்னு ஒன்று கேட்பீங்க. நருட்டோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து பேசு அப்படின்னு ஒன்று கேட்பீங்க. நாங்க சொன்ன பாயிண்ட்ல என்ன மிஸ்டேக்னு டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுறீங்களா? இவங்கெல்லாம் கூட ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ரிப்ளை கொடுத்து என்னன்னு கேட்டோம்னா நம்ம சொல்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கு, அது என்னன்னா நீ என்ன சொன்னாலும் சரி என்னால ஒத்துக்க முடியாது, கக்காஷி தான் பவர்ஃபுல்லான ஒக்காகே நருட்டோ யூனிவர்ஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றின்னு ஒரு நன்றியை சொல்லிட்டு எங்களை புகழ்றதுக்காகவும் எங்களை திட்டுறதுக்காகவும் எங்க மேல வண்ணத்தை காட்டுறதுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ண வேணா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை போய் சொல்லிட்டு போயிடுங்க. இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.